நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும் பெரும் பணியாய் நமது தியாக பணிகளை அச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேதி சங்கமமாவோம். அன்பரேசு பரிமைந்த சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் நன்மையிலே நம்மை பகிரவும் நாடு நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் தம்மையே மனிதர் கழிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்வில் அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்த சரித்திரமாவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass, and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மீண்டுமாக தன்னுடைய கொடையால் இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் கடவுளுக்குரியவராய் வாழ வேண்டும் என்ற பவுலடியாரின் அழைப்புக்கேற்பவும், மேலுமாக இன்றைய நற்செய்தியில் தன்னை பின்பற்றிய 99 ஆடுகளை காட்டிலும் தன்னுடைய மந்தையிலிருந்து வழிமாறி சென்ற அந்த ஒரு ஆடை தேடி செல்கின்ற நல்லாயனின் பக்தர்களாகவும் இந்த திருப்பலியிலே நாம் இறைவனுக்குரியோராய் வாழ, மனம் மாறி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எனவே நம்முடைய உலக போக்கிலிருந்து நாம் தடம் மாறி இறைவனுடைய பாதையிலே நடந்து கடவுளுக்குரிய மந்தையாய் வாழ இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமும் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டு உள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ? ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்து கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 27. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன்.
அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் காண்பேன். Alleluia, 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 Alleluia. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்தும் உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திரக்கமாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திரக்கமாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, அந்த வெறுமையாயிருந்த நிலம் அங்கிருந்த செடி கொடிகளை பார்த்து, நான்
உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த நிலத்தை பார்த்து அங்கிருந்த செடி கொடிகள், நாங்கள் உன்னை எடுத்துக்கொள்கிறோம், அப்பொழுது நீ எங்களுக்குரியவராய் இருக்க முடியும் என்று கூறியது. அப்பொழுது இந்த செடி கொடிகள் சற்று தங்களுடைய வாழ்க்கையை வெறுமையாக உணரவே ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்து, நாங்கள் உங்களுக்குரியவராய் இருக்க விரும்புகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. அப்பொழுது இந்த ஆடும் மாடும், நாங்கள் நகர்வதால் உமக்கு அந்த பொறாமை என்பது எங்களுக்கு தெரிகிறது, எனவே நாங்கள் உம்மை சாப்பிடுகிறோம், அப்பொழுது நீங்கள் எங்களுக்குரியவராய் இருக்க முடியும் என்று சொன்னது. அப்பொழுது அந்த ஆடையும் அந்த ஆடும் மாடும் பிள்ளையும் செடிகளெல்லாம் தின்று அவர்களுக்குள்ளே சென்றது. இப்பொழுது இந்த ஆடுகளும் மாடுகளும் நடக்க தான் முடியுது, ஆனால் பேச முடியல. பேசும் மனிதர்களை பார்க்கும்பொழுது அவர்களுக்கும் பொறாமை. அவர்கள் மனிதர்களை பார்த்து, நாங்கள் உங்களுக்குரியவராக இருக்க விரும்புகிறோம், உங்களைப் போல பேசணும், உங்களை போல சிந்திக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கவும், மனிதர்கள் நாங்கள் உங்களை சாப்பிடுகிறோம், அப்பொழுது நீங்கள் எங்களுக்குள்ளே வர முடியும், எங்களுக்குரியவராக இருக்க முடியும் என்று கூறியது. இப்பொழுது இந்த மனிதர்களுக்கு ஒரு பொறாமை. கடவுளை பார்த்து எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிறாரே, அனைவரையும் அன்பு செய்கிறாரே, எதை எடுத்தாலும் மன்னித்து விடுகிறாரே, அவரிடத்தில் அளவற்ற இரக்கம் இருக்கிறதே என்று எண்ணி கடவுளை பார்த்து நாங்கள் உமக்குரியவராய் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லவும், இந்த முறை அந்த பதிலானது சற்றே மாறுபட்டதாக இருந்தது. நான் உன்னை சாப்பிடுகிறேன் என்றல்ல, மாறாக கடவுள் மனிதனை பார்த்து, நீ என்னை சாப்பிடு, நீ எனக்குரியவனாக மாறலாம் என்று கூறினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நமக்காக தன்னையே தந்த தெய்வம் நாம் அவருக்குரியவராய் வாழ நம்மளிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் மனமாற்றம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிகவும் அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் மேய்த்து வந்த மந்தையிலே ஒரு ஆடு கடவுளுடைய வழியை தவறிவிட்டு சென்றதே என்று எண்ணி கடவுள் அந்த ஒரு ஆட்டை மட்டில் அலட்சியம் கொள்ளவில்லை, மாறாக அந்த ஒரு ஆடும் தனக்குரியது என்பதை உணர்ந்து அதை தேடி செல்கின்ற ஆயனாக கடவுள் இருக்கிறார். அந்த அளவிற்கு கடவுள் நம் மீது அவருடைய அன்பை வைத்து நம்முடைய மனமாற்றத்திற்காகவும் நம்முடைய இறை வழிக்காகவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் எந்த அளவிற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய வாழ்விலே மனித வாழ்வு என்பது உலக வாழ்வில் போராட்டமாக தோன்றுகின்றது. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இது விண்ணக வாழ்வின் முன்னோட்டமாக நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு நாம் இங்கு நன்மை செய்து பிறரை அன்பு செய்து இரக்கமுடையவர்களாக வாழ்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நாம் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் திரு அவையின் படிப்பினை. எனவே நாம் உலக வாழ்வை தவிர்த்து இந்த உலகையே விண்ணக வாழ்வாக எப்படி வாழலாம் என்று இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, இந்த உலக வாழ்விலே நாம் பற்றி கொண்டிருக்கிற நிலையற்ற செல்வம், அது அறிவு செல்வமாக கூட இருக்கலாம், பொருட்செல்வமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினர்கள் என்ற பல செல்வமாக இருக்கலாம். ஆனால் இந்த செல்வத்தை எல்லாம் காட்டிலும் நிலையான இறை செல்வமாகிய கடவுளுடைய படிப்பினைகளை நாம் பின்பற்ற இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இயேசு மிகவும் அழகாக கூறுவார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வந்தர் இந்த விண்ணகத்தில் நுழைவது என்பது மிகவும் கடினம் என்பார். பல வேளையில் நாம் நினச்சிப்போம், இந்த ஊசின்றது இருக்கு இல்லையா, ஊசியோட நுனியில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அதுதான் ஊசியின் காது, அதுக்குள்ளே செல்வந்தர் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதல்ல, மாறாக அந்த எருசலேமிலே ஏகபோக வாயில் இருந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கெல்லாம் 2 வாயில் இருக்கும், ஒன்று மெயின் கேட்டு பின்னாடி கொள்ளை கேட்டு அப்படி வச்சுருப்போம். ஆனால் அந்த காலத்தில் இந்த எருசலேமுக்குள் நுழைவதற்கு பல வாயில்கள் இருந்தது. அதிலே ஒரு வாயில் என்பது ஊசி எண்ணப்படுகிற வாயில். அந்த வாயிலுக்குள்ளே ஒட்டகத்தினோடு ஒரு மனிதர் நுழைவது என்பது மிகவும் கடினம். காரணம், ஒட்டகமே அதில் நுழைய முடியாது. செல்வந்தர்கள் எப்பொழுதும் ஒட்டகத்தில் தான் பயணம் செய்வார்கள். மாறாக ஏழைகள் தங்களுக்கு ஏற்ற கழுதையோ அல்லது மற்ற மிருகங்களையோ வாகனமாக தங்களுக்கு உதவியாக வைத்து பயணம் செய்வார்கள். இந்த செல்வந்தர்கள் அந்த ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கவே மாட்டாங்க. இது நமக்கு ஒரு அழகான உண்மையை வெளிப்படுத்துகின்றது. நாம் எந்த அளவிற்கு நிலையற்ற செல்வத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறோமோ, அந்த ஒட்டகத்தின் மீது பயணம் செல்கிற செல்வந்தர் அதிலிருந்து கீழே இறங்கி வரமாட்டாரோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருப்போம். நம்மகிட்ட அளவற்ற பணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பணத்திலிருந்து அந்த மதிப்பிலிருந்து நம்ம கீழே இறங்கி வர மாட்டோம். இன்னிடத்துல என்னுடைய ஜாதி இருக்கிறது, என்னுடைய மதம் இருக்கிறது என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அதை விட்டு நாம் கீழே இறங்கி வர மாட்டோம். ஏன், சில சமயத்தில் படிப்பு கூட, நான் பெரிய படித்த அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பிறருக்கு ஏற்ற அளவிற்கு நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் அந்த ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டோம். இந்த ஒட்டகத்திலிருந்து நாம் கீழே இறங்கி வரவில்லை என்றால் விண்ணகத்திற்கு நுழைவது மிகவும் மிகவும் கடினம். எனவே தான் இயேசு கூறுகிறார், நிலையற்ற செல்வத்தை அல்ல, நிலையான செல்வத்தை தேடி வாழுங்கள் என்று நமக்கு முதலாவதாக அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவதாக, நிலையற்ற அதிகாரம். இன்று பல பட்டங்கள் பதவிகளை பெற்ற நாம்
நாம் நமக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்துவது என்ற பெயரிலே பிறருடைய சுதந்திரத்தை கெடுக்கிற மக்களாக இருக்கிறோம். அது ஆட்சியாளர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்ல சில சமயங்களில் நம்முடைய இல்லத்தில் இருக்கிற தந்தையோ தாயோ கூட இருக்கலாம். பெற்றோர் என்ற காரணத்திற்காக பிள்ளைகளை நாம் எந்த அளவிற்கு உண்மையான அதிகாரத்தோடு வளர்க்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் நாம் பணி செய்கின்ற இடங்களில் நம்முடைய உடன் பணியாளர்களை எந்த விதத்திலே நாம் அவர்களை பயன்படுத்துகிறோம், எந்த விதத்திலே அவரோடு நாம் பயணம் செய்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு மாறாக நாம் நிலையான அதிகாரம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இயேசு இதனை பற்றி கூறும்பொழுது, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று கூறுகிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய தேவையை கடவுளுடைய முன்னிடத்தில் எடுத்து வைக்கிறோமோ அதே அளவிற்கு பிறர் தேவையை நாம் கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோமா, பிறருக்காக ஜெபிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கிறிஸ்தவர் என்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. பல வேளைகளில் நம்மளை பார்க்கும்போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அம்மா எனக்காக இது வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையிலேயே நம்ம அவரிடத்துல சொல்லுவோம், கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பல வேளைகளில் நாம் ஜெபிக்க தவறு விடுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றுகின்ற மக்களாக இல்லாமல் பிறருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, நிலையற்ற உறவு. இந்த நிலையற்ற உறவு என்பது உலக வாழ்க்கையிலே மிகவும் ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. பல வேளைகளில் நம்மோடு பயணித்த நம்முடைய தந்தையோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அல்லது நம்முடைய உறவினரோ நம்மை விட்டு செல்லும் பொழுது கடவுளை பார்த்து நாம் எழுப்புகின்ற முதல் கேள்வி, ஏன் எனக்கு இப்படி? நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், கோவிலுக்கு அனுதினம் செல்கிறேன், என்னுடைய ஆன்மீக காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு நான் குறையே வைத்ததில்லை, இருந்தாலும் கூட ஏன் எனக்கு இப்படி என்று தான் கேட்கிறோமே தவிர, மாறாக இறப்பு என்பது இவ்வுலக வாழ்வின் முடிவு, விண்ணக வாழ்வின் பிறப்பு என்பதை நம்மில் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு அந்த இறப்பை சாதாரணமாக அல்லது அதனுடைய மகிமைத்துவத்தை உணர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே நாம் நிலையான உறவை பற்றி சிந்திக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். உன் தாய் உன் வயிற்றிலே உன்னை சுமக்கும் முன்பே நான் உன்னுடைய உள்ளங்கையிலே உன்னை சுமந்திருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். நாம் எந்த அளவிற்கு அதை உணர்கிறோம்? கடவுளுடைய மக்களாக நாம் இருக்கிறோம், கடவுளுக்குரியவராய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை எந்த அளவிற்கு உணர்கிறோம் என்றதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் விண்ணக வாழ்க்கைக்கு பயணம் செய்ய நமக்கு மனமாற்றம் தேவை என்பதை முதலிலே சொன்னேன். அதனை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இறைவன் தருகின்ற 3 இறை வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமான வழிகளாக இருக்கின்றது. முதலாவதாக மார்க்க நற்செய்தி பிரிவு 1 இறைவசனம் 15. இயேசுவே கூறுகிறார், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், அதற்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன் என்கிறார். நம்முடையத்திலே இயேசு எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான அல்லது முதல் தேவையாக இருப்பது நம்முடைய மனமாற்றம். நாம் இன்று மனமாற்றம் அடைய தயாரா என்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி பிரிவு 5 இறைவசனங்கள் 32 இன்னும் அழகாக கூறுகிறார், பாவிகளையே அழைக்க வந்தேன், நேர்மையாளர்களை அல்ல. இயேசு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தான் தேடி சென்றார். மாறாக என்னுடைய இந்த 99 ஆடுகள் துளைந்து போய்விடுமே என்று அவர் ஒருபொழுதும் அக்கறை கொண்டதில்லை. காரணம், நேர்மையாளர்கள் நிச்சயமாக தொடர்ந்து கடவுளுடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்கள். ஆனால் இந்த பாவிகள் கடவுளை விட்டு அகன்று சென்றாலும் கூட கடவுள் அவர்களை தேடி வருவார் என்பதை இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். நம்மை தேடி வருகிற தெய்வத்திற்கு நாம் அவருக்குரியவராய் வாழ நம்மிடத்திலே கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் மனமாற்றம். மூன்றாவதாக பேதுரு எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 3 இறைவசனம் 9 நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்று கூறுகிறார். இந்த மனமாற்றம் என்பது என்னுடைய மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக கடவுளை நம்புகிற அனைவருக்கும், ஏன் சில சமயங்களில் கடவுளை நம்பாதவர்களுக்கு கூட அந்த மனமாற்றமானது கடவுள் தர காத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அதற்காக ஜெபிப்போம். இந்த மனமாற்றத்தை பற்றி நாம் இன்னும் அதிகமாக சிந்திக்கும் பொழுது இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய கைகளிலே வைத்திருக்கிற அலைபேசியிலே பலரை ஃபாலோ பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறோம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத சிந்தித்து பார்ப்போம். எனவே தான் இயேசு நம்மை அழைக்கிறார். 3 முக்கியமான காரியங்களை நமக்கு ஃபாலோ செய்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். முதலாவதாக கடவுளுடைய படிப்பினைகள். யோவான் 14:15 இயேசு மிகவும் அழகாக கூறுகிறார், என்னை அன்பு செய்வோர் என் கட்டளைகளை கடைபிடிக்கிறார்கள் என்று கூறுகிறார். இது சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நமக்கு 10 கட்டளைகளை தந்திருக்கிறார். திரு அவையின் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது.
இதையெல்லாம் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய உண்மையையும் அதனுடைய மகிமையையும் அதனுடைய மேன்மையும் உணர்ந்து கொண்டு அதை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற நாம் நிச்சயமாக கடவுளுடைய வழியிலே நாம் செல்ல முடியும், அவருக்குரியவர்களாக வாழ முடியும். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் கடவுளுக்குரியவன் என்று பவுலடியார் கூறுவது போல நாமும் கடவுளுக்குரியவராக வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்னையின் வழி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அன்னை தன்னுடைய அந்த யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறைவசனம் 5 அழகாக கூறுவார். அன்னை எந்த வழியிலே சென்றார் என்பது அந்த வார்த்தையில் தெரிகிறது. அன்னை அந்த வீரர்களை பார்த்து, அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமானவர்களே, அன்னை நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். எங்கு அன்னை காட்சி கொடுத்தாலும், நாம் முன்னதாகவே நம்ம சிந்தித்தது போல, எங்கு அன்னை காட்சி கொடுத்தாலும் நம்மிடத்தில் அன்னை கேட்பது உருக்கமாக ஜெபியுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பாவிகளை மனம் மாற்றுங்கள், மனம் திரும்புங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எந்த அளவிற்கு இந்த அன்னையின் வழியில், அதாவது அவர் சொல்வதையெல்லாம் செய்து நடக்கக்கூடிய மக்களாக, மந்தையாக நாம் வாழ தயாராக இருக்கிறோம், மனம் மாற தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக நாம் ஃபாலோ செய்ய வேண்டிய இறுதியான விஷயம் கடவுளுடைய திருவுள்ளம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, உமது திருவுள்ளம் விண்ணுலகத்தில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக என்று நாம் சொல்லிவிட்டு பல வேளைகளில் நாம் கடவுளுடைய திருவுளத்தை நாடுவதே இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என் வழி தனி வழி என்ற வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாக இன்றைய நாளிலே கடவுள் நம்மை அவருடைய வழியிலே நடக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருடைய திருவுளத்தை நாடி செல்பவராக நம்மை வாழ அழைக்கிறார். இதனையே லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் பிரிவு 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே என் விருப்பப்படி அல்ல, மாறாக உம் விருப்பப்படியே இது நிகழட்டும் என்று இயேசுவே கூட கூறுகிறார். இயேசு தந்தையுடைய திருவுள்ளத்தை அந்த அளவிற்கு தன்னுடைய சிரமேல் தூக்கி கொண்டு நடக்கின்ற மனிதராக, வாழ்கின்ற மனிதராக இருந்தார் என்றால், கடவுளை இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் எந்த அளவிற்கு கடவுளின் திருவுள்ளத்தை நாடி செல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே இன்றைய நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்புக்கேற்ப இறைவனுக்குரியவர்களாய் நாம் வாழ விரும்பி, மனம் மாற நாம் வாழ விரும்பினால், இதோ இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொண்டு கடவுளுடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே மனம் மாறியவரை குறித்து விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதைப் போல நாமும் முன்னாள் இந்நாள் ஆசிரியரோடு தொடர்ந்து இறைவனுடைய பாதத்திலே வழிநடக்கிற மக்களாக வாழ தொடர்ந்து திருப்பலி ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமேன். என்னை தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வு பலியாகவே. எங்கே என் தெய்வமே, உம்மோடு என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தீர், எல்லாம் தந்தீர், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தீர், உமக்கே தந்தீர், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உன்னுடைய வாழ்ந்த வழியை எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை
உம்மிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இறைவனுக்குரியவர்களாக மனம் மாறி வாழ இறைவனை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறை வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இவருக்குரியவராய் நாம் வாழ, நம்மை மனமாறி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இவர் முன் மண்டியிடவும் இவருடைய இவரை பற்றியே நாம் தொடர்ந்து போற்றவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார், விருந்து படைக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, என்ன கையிலேந்தி தாங்குறீங்க, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. காணாம போன என்ன தேடி வந்தீங்க, நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா. கண்டதுமே தோளில் என்ன தூக்கிக்கிட்டீங்க, நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா. மந்தையில சேர்த்து என்ன பார்த்துக்கிட்டீங்க, மனசெல்லாம் சந்தோஷம் பூக்க வச்சீங்க. நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா, நேசம் பெருசப்பா, உங்க நேசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா, என்ன கையிலேந்தி தாங்குறீங்க, நேசம் பெருசப்பா, உங்க பாசம் பெருசப்பா. அப்பா உங்க நேசம் பெருசப்பா, அப்பா உங்க நேசம் பெருசப்பா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிக உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு விண்ணகருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேரும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு தங்குவதாக.
May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் பாதுகாவலில் இறைவனுக்குரியவர்களாக மனம் மாறி வாழ வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.